Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. அமைச்சேரி ஜனநாயகன் படம் சான்றிதழ் தொடர்பாக சென்சார் போர்டு மறு ஆய்வுக் குழுவை அணுகியிருக்கிறது படக்குழு. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிடிஆர் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்ற பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து அனைவருக்கும் போதிய கால அவகாசம் வழங்கி இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும். அந்த வகையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மனுவை தனி நீதிபதிக்கு திருப்பி அனுப்பி இருந்தது. மேலும் பட தயாரிப்பு நிறுவனம் இந்த மனுவில் சில கோரிக்கைகளை மாற்றியமைத்து புதிதாக மனு தாக்கல் செய்யலாம் என்றும் இரு நீதிபதிகள் அமர்வு கடந்த 27ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் படக்குழுவினர் மீண்டும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் இந்த விவகாரத்தை தொடராமல் மறு ஆய்வு குழுக்கு, அதாவது மத்திய தணிக்கை வாரியத்தினுடைய மறு ஆய்வு குழுக்கே செல்வதாக முடிவெடுத்திருந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது அந்த தகவலை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய தணிக்கை வாரியத்தை அணுகக்கூடிய வகையில் தனி நீதிபதி முன்பு இருக்கக்கூடிய அந்த வழக்கை திரும்ப பெறுவதற்காக பதிவுத்துறைக்கு தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கிறார்கள். கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தினுடைய தரப்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் இந்த கடிதத்தை பதிவுத்துறைக்கு வழங்கி இருக்கிறார். அதில் இந்த வழக்கை தாங்கள் திரும்ப பெற இருப்பதாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த நிலையில் இந்த பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு நாளைய தினம் பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வழக்கை திரும்ப பெறுவதற்காக என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த வழக்கு நாளை பட்டியலிடப்பட்டு இந்த மனு திரும்ப பெறுவதற்கு நீதிபதி அனுமதி அளிப்பார். அதனைத் தொடர்ந்து ஜனநாயகன் படக்குழுவினர் தணிக்கை வாரியத்தை அணுகி மறு ஆய்வு குழு மூலம் இந்த படத்திற்கான சான்றிதழை பெறக்கூடிய வேளையில் இறங்கி இருக்கிறார்கள். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.